இந்த மாதிரி 6 மணி கூட்டம் முடியும்னு சொன்னா அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார். நான் பேசுற ஜோர்ல ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது. மணி 7. ஐயோ, இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா 15 கால். ஐயோ, மெசேஜ பாக்குறேன். கடைசி மெசேஜ் வந்து 1 செகண்ட் நவுன் இருக்கு. நான் போறேன். என்னப்பா பதில் சொல்லலாம்? சொல்லு போ. சொல்ல முடியாத. லவ் பண்ணா சொல்லிடுவேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொல்ல முடியாது, போன்னு சொல்ல முடியாது. யோசிச்சேன். சாரி சொன்னா செருப்படிதான். என்னடா எப்படா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த ஆள் சொல்றார் போறேன். நான் சொன்னேன் வாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு. வரேன். முடிச்சு பார்த்தா பிரச்சனை அவ்வளவுதான். கொலவெறியோடய சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க. அப்படி இல்ல. நான் ஒரு சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றேன். புத்தகங்களை எப்படி தேடி வாசிக்க வேண்டுமோ திரைப்படங்களையும் அப்படி தேடி கண்டுபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா திரைப்படங்களும் பாக்குறாங்க. நம்ம நாட்டுல தாங்க இப்படி கைய காட்டின உடனே குண்டு நிக்குதுங்க. குண்டு நிக்குமா? கைய காட்டுறாருங்க அவரு, அது நிக்குது. இவர் ஓடுறாரு, அது துரத்துது. இவர் போய் ரைட்ல திரும்புறாரு, அதுவும் இண்டிகேஷன் போட்டு திரும்புது. கடைசியா அப்படியே சுத்தி ஒரு டம்ளரை காட்டுறாரு, தண்ணியில அது விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. இத பாக்குறதுக்கு கோடி ரூபாய் சம்பாதிப்பு அவருக்கு. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், உண்மையா ஒருத்தன் குதிப்பான் சினிமாவுல, அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அவனுக்கு பேர் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிப்பனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த சமூகம் உருப்படுமான்னு அவர் கேட்பார்.